வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிமலாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நேற்று நான் ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் மக்களே. ஸோ நேற்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுனால இன்னைக்கு தொண்டை ஓரளவு பரவாயில்ல. ஸோ இந்த ஒரு வீடியோவை நல்லபடியாவே ஆரம்பிப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் அந்த ஃபயர் கிங் கிட்ட தேவையே இல்லாம மேன்வெல்ல எரிக்காமையே அந்த ஆள்கிட்ட போட்டு அடின்னு அடி வாங்கியிருப்பான். அப்படி அடி வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு ஒத்தரெல்லாம் கொடுத்து சரி திரும்பி பார்ட்டிக்கு வராம இருப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட இருந்து பயந்து போய் ஒளிஞ்சிருப்பான். ஆனா இந்த ஃபயர் கிங்கே நம்ம ஜின்னை கூப்பிட்டுருப்பாரு. அதுவும் எதுக்காக தெரியுமா? நம்ம ஜின்னு அந்த நேச்சுரல் மார்ஷியல் பிசிக்கை வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம ஃபயர் கிங்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜின்னை டிசிப்ளா ஏத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஏத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசை சொல்லும். ஏன்னா ஜோப்பில்னு ஒருத்தன் அவரோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டான். இருந்தாலும் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா அவருக்கும் நேச்சுரல் மார்ஷியல் பிசிக்கா இருக்கிற ஒரு ஆளு தன்னோட மார்ஷியல் ஆர்டிஸ்ட கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்பதான் இவர் இந்த பார்ட்டியில நல்லா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜின்னையும் கூப்பிட்டுருப்பாரு. நம்ம ஜின்னு அவனுக்கும் நிறைய ஊத்தி கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு சரக்க. அப்ப நம்ம ஜின்னு கிட்ட இந்த ஹெவன்லி மார்ஷியல் அகாடமி, அதாவது நம்ம ஜின்னோட அண்ணன் படிக்கிற அந்த ஒரு அகாடமில இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜின்னையும் அந்த அகாடமிக்கு கூப்பிடுவாரு. இதை கேட்டுட்டு இந்த ஃபயர் கிங் ரொம்ப கோவப்படுவாரு. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த ஃபயர் கிங் கேட்பாரு, எனக்கு சொந்தமான ஒரு பொருளை நீ எப்படா தொடலாம் அப்படின்னு. எனது பொருளா நானா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே அவரும் சொல்லுவாரு, அந்த இன்ஸ்ட்ரக்டர், நான் ஒன்றும் இவனை இங்கேருந்து கூட்டிட்டு போலான்னு நினைக்கல, ஜஸ்ட் இவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆப்பர்ச்சுனிட்டி நீ எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ அவனை கூட்டிட்டு போகல, அவனை திருடிட்டு போலான்னு வந்திருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே இந்த இன்ஸ்ட்ரக்டரும் சொல்லுவாரு, நான் ஒன்னும் யூ ஃபேமிலியில இருந்து இந்த இடத்துக்கு வரல, ஒரு இன்ஸ்ட்ரக்டரா வந்திருக்கேன், ஒரு ஸ்டூடெண்டா தேக்கியவங்க இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு நினைச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதுல எந்த தப்பும் இல்லையே, நான் ஒன்னும் இதை வேணும்னே எல்லாம் பண்ணல, என்னோட எக்ஸிக்யூட்டிவ் சொன்னாங்க, அதை நான் பண்றேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே இந்த ஃபயர் கிங்கு, அப்படின்னா எனக்கும் இந்த தேக்கியுக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சும் கூட உன்னோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கோவமா கேட்பாரு. உடனே இந்த இன்ஸ்ட்ரக்டரும், ஆமா நாங்களும் கேள்விப்பட்டோம், நீங்க ஏதோ ஒரு டிவைன் ஆப்ஜெக்டை இவன் கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரியான, அதாவது ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி எங்கேயுமே தென்பட்டதே இல்லையே. ஏன் ஒரு மாஸ்டரை நம்ம தேக்கியும் வெறும் சார்ன்னு தான் கூப்பிடுறான், ஏன் மாஸ்டர்னு கூப்பிடவே இல்லை? ஒருவேளை நீங்க மாஸ்டரா இருந்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி தானே இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் தேக்கியும் கிட்ட இந்த ஒரு சஜஷனை சொன்ன உடனே அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒருவேளை அவன் உங்களோட டிசிப்ளா இருந்திருந்தானா இதை ஆரம்பத்திலே மறுத்திருக்கணுமே, ஏன் அப்படி பண்ணவே இல்லை? அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஜின் தேக்கியும்க்கும் அப்படி என்னதான் சம்பந்தம், இப்பயாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்டர் தெளிவா கேட்பாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஃபயர் கிங்கு அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஜின்னு, இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம், இதை ஆரம்பத்திலே யோசிச்சிருக்கணும், இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பயாவது என்ன உண்மைன்னு எல்லாருக்கும் சொல்லியோ, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க? அது மட்டும் இல்லாம மாஸ்டரா இருந்தாலும் இல்ல மாஸ்டர் டிசிபிள் அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபயர் கிங்னு ஒருத்தர் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சதனெஜை சேர்ந்தவங்க நம்ம ஜின்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் கிங் இப்பயே வயசான ஆளு, ஸோ எப்ப வேணாலும் போற நிலைமையில தான் இருக்காரு. ஒருவேளை அவர் போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜின்னால சதனெஜ் மாதிரி வேற ஏதாவது செக்ட் வந்துச்சுன்னா சமாளிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. ஸோ மார்ஷியல் அகாடமி போறது தான் தனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிப்பான். யோசிச்சு அந்த இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து சொல்லுவான், உண்மை என்னன்னா நான் அவரோட அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபயர் கிங்கு, அவன் என்னோட டிசிபிள் தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம சின்னம், ஆமா நான் அவரோட டிசிபிள் தான். என்னது நானு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதிர்ச்சியா திரும்பி பார்ப்பான். உடனே இந்த ஃபயர் கிங்கு, இத நான் அப்புறமா அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு, ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நான் எல்லாருக்கும் இப்பவே இந்த உண்மையை சொல்றேன். நான் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, நான் தான் ஸ்கார்ச்சிங் கிளானோட 18வது கிளான் லீடர் ஜியோக் சுன்காங். இந்த ஜின் தேக்கியுங்க என்னோட டிசிப்ளா எடுத்து இவனுக்கு என்னோட கிளானோட மார்ஷியல் ஆர்ட்ஸை சொல்லி கொடுத்து இவனை சக்சஸரா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை கேட்ட உடனே அந்த இன்ஸ்ட்ரக்டர், நான் உங்களை ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் உடனே அப்பாலஜிஸ் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஜின்னை பார்த்து, நான் மார்ஷியல் அகாடமி கிட்ட சொல்லிடுறேன், கவலைப்படாத,
நீ ஃபயர் கிங் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு. பார்த்தா நம்ம ஜின்னு ஒரு மாதிரி முழிப்பா. என்னாச்சு, ஏன் உன் முகத்துல சிரிப்பே இல்லை அப்படின்னு உடனே நம்ம ஜின்னு சிரிப்பா, இனிமேல் என் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த ஃபயர் கிங் நம்ம ஜின்னோட தோல்ல கைய வச்சு, நீ ரொம்பலாம் கூச்சப்படாத, பாரு எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னோட மாஸ்டருக்கு ஒரு ஹக்கு கொடு அப்படின்னு நல்லா சந்தோஷமா அந்த பக்கம் பேசிட்டு நம்ம ஜின்னை பார்த்து, டேய் சிரிக்கிறியா இல்லையா அப்படின்னு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல சொல்லுவாரு. சிரி சிரி அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஜின்னு பயந்துக்கிட்டே இருப்பான். ஸோ இப்படிதான் நம்ம ஜின்னோட வாழ்க்கை போச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஜின்னோட அந்த ஒரு ஃபியூச்சரே அப்படியே அனாமத்தா போயிடுச்சு. நம்ம ஜின்னை கயிறு கட்டி இழுத்துட்டு போற மாதிரி ஒரு நாய் மாதிரி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டாரு. அவனை டெய்லியும் அபியூஸ் பண்ணி அவனுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. நம்ம ஜின்னை ஒரு எடுபடி மாதிரி வேலை வாங்கி நம்ம ஜின்னோட ஒளிமயமான வாழ்க்கை வழியே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஜின்னை கயிறு கட்டி நிறைய பேர் ஜிகுவா மவுண்டெயினுக்கு இழுத்துட்டு போகிறதா பார்த்தாங்க. அவ்வளோதான், நம்ம ஜின்னுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியலை. இப்படி தான் நம்ம ஜின்னோட கதையே முடிஞ்சிச்சு. அப்படின்னோடனே நம்ம ஃபயர் கிங்கும், ஓஹோ அப்படியா, என்ன நொப்படியா, இதுதான் என்னோட கதையா இருக்க போகுது, நீ மாஸ்டரா இருந்தீனா கண்டிப்பா இதுதான் என்னோட நிலைமை, இதுல நீ அப்ரப்டா கட்டு வேற பண்ற, என்னோட நிலைமையை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே என்ன என்கிட்டே குரலை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கியா, நான் உன்னோட மாஸ்டரா இருக்கிறதுல என்னடா தப்பு, அதுல என்ன தப்பு இருக்கு, நானும் உன்னோட மாஸ்டரா மாறலாம்ல, நான் தான் உனக்கு சொல்லித்தர போறேன்ல அப்படின்னோடனே, அது இல்லைங்க பிரச்சனை, நீங்க எனக்கு மார்ஷியல் ஆர்ட் சொல்லி தராம சும்மா என்னை டிசிப்ளா வச்சுக்கிறதுல என்னங்க பிரயோஜனம் இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் மார்ஷியல் அகாடமிக்கு போயிருந்தேன்னா 100 மடங்கு இதை விட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன், நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸும் கத்துக்கிட்டு இருந்திருப்பேன், இப்ப என்னால அதை கூட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இதை கேட்டுட்டு, ஆமா மார்ஷியல் அகாடமியா, அதுக்கு ஹெவன்லி மார்ஷியல் அகாடமின்னு ஒரு பேரு வேற, நீ அங்க போனினாலும் நீ நிறைய கத்துக்கிருவ, ஆனா அடுத்த லெவலுக்கு உன்னால போகவே முடியாது, ஏன்னா உன்கிட்ட நேச்சுரல் மார்ஷியல் பாடி இருக்குன்னு சொல்லுவாரு. என்னது நேச்சுரலா அப்படின்னா அப்படின்னோடனே, அதுதான் நேச்சுரல் மார்ஷியல் பாடி. இந்த உலகத்திலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பாடினா அது இந்த நேச்சுரல் மார்ஷியல் பிசிக் தான். இது எப்பயாவது லட்சத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட கடவுளே நேர்ல இறங்கி பிறந்த மாதிரியான ஒரு பாடி தான் இது. இப்படி இருக்கிற ஒரு பாடியை வச்சுட்டு தான் நீ மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருந்திருக்க. அதனாலதான் வெறும் 3 மாசத்துல 3rd ரேட்ல இருந்து பீக்கா மாறி இருக்க. ஒருவேளை இந்த நேச்சுரல் மார்ஷியல் பாடி இல்லைன்னா ஒன்னால இப்ப அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறியா என்ன? கண்டிப்பா முடியாது. ஆனா இப்படி உன்னை வச்சுட்டு நீ வெறும் 3rd ரேட் மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறேன்னு சொல்ற, உன்னையெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம ஜின்னும் யோசிப்பான், நேச்சுரல் மார்ஷியல் பாடியோட நான் பிறக்கலாம் இல்லை, ஆனா இந்த சிஸ்டம் என்னை அப்படி மாத்திருச்சு. ஸோ நேச்சுரல் மார்ஷியல் பாடின்றது ஒரு கிஃப்ட் கிடையாது, இந்த சிஸ்டம் மாத்தின ஒண்ணுதான். என்னோட பாடி நல்லாவே இருந்துட்டு போகுது, இருந்தாலும் நான் என்னதான் பண்ணணும்னு இந்த ஆள் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு, நான் அந்த ஒரு நன்றி கடனை காட்டணும்னு நினைக்கிறேன், அதுவும் இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட இருந்து கேளு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் அப்படி எதை பத்தி நான் யோசிச்சதில்ல, மேபி இப்ப யோசிக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான். சரி நான் யோசிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது இப்பவே சொல்லுன்பாரு. என்னது இப்பவா? ஆமா இப்பவே சொல்லு, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீ உடனே உன்னோட முடிவை சொல்லாமே, என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிறது இல்ல என்கிட்ட இருந்து மார்ஷியல் அட்வைஸ் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது கேள, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், அந்த மாதிரி நீ எது கேட்டினாலும் நான் கண்டிப்பா உனக்கு செய்வேன் அப்படின்பாரு. நம்ம ஜின்னு, ஓஹோ அப்படியா, அப்படின்னா உங்களுக்கு என்னையே டிசிப்ளா எடுத்துக்கணும், அதனால தானே இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னும் சொல்லுவான். இதை கேட்டுட்டு இந்த ஃபயர் கிங்கும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் கிளானோட டிசிப்ளா உன்னால உடனே அப்படியே ஈஸியா மாறிட முடியும்னு நினைக்கிறியா, நான் ஒன்றும் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு, நேச்சுரல் மார்ஷியல் பாடி அப்படின்னு உடனே அவர் அமைதியாயிருவாரு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த ஸ்கார்ச்சிங் கிளானோட அட்வான்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த உடம்ப வச்சு கத்துக்கிட்டேன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் அந்த பக்கமா திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஜின்னும் யோசிப்பான், எனக்கு தெரியும் இந்த ஆளு கண்டிப்பா என்னை டிசிப்ளா ஏத்துக்கணும்னு தான் நினைக்கிறாரு, ஆனா சும்மா வரட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டே இருக்காரு, சரி இன்னும் கொஞ்சம் விருப்பேத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி நான் அந்த மவுண்ட் வாசெக்டோட கூட போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன்,
அங்கே போனாவது என்னைய அந்த ஸ்வாட் செயின்டாவது எடுத்துக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட என் நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணா அவர் கண்டிப்பா என்னை டிசிப்ளா எடுத்துக்கிடுவாருன்னொன்னே இப்ப நம்ம ஃபயர் கிங்கு ஒருவேளை உனக்கு வந்து மாறணும், அதாவது என்னோட டிசிப்ளா மாறணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்துச்சுன்னா மேபி நீ செய்யலாம். ஏன்னா எனக்கும் நன்றி கடன் செலுத்த வேண்டியது இருக்கு. நன்றி மறவாத ஒரு ஆள் தான் இந்த ஃபயர் கிங் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருமையா பேசுற மாதிரி அப்படியே வந்து அவனை டிசிப்ளாவும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஓஹோ, நீங்க ஏற்கனவே எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இனிமேலும் நான் உங்ககிட்ட தான் இருக்க போறேன், நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்ப எப்படி நான் உங்களை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஒன்றும் மாஸ்டர் டிசிபிள் கிடையாது. ஸோ அதனால மற்றவங்க ரொம்ப கவனிக்காத மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிடு அப்படின்னோடனே சரி நான் உங்களை மாஸ்டர்னே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப அவர் யோசிப்பாரு. மாஸ்டர் அப்படின்னோடனே அவருக்கு ஜோபிலோட ஞாபகம் தான் வரும். நம்ம ஜின்னு உடனே அவரை சரி அப்படின்னா யாருமே இல்லாத நேரத்துல நான் உங்களை கிராண்ட் ஃபாதர்னே கூப்பிடுறேன், அது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அவரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னும் கிளம்பிடுவான். இப்ப தனியா இருக்கிற நம்ம ஃபயர் கிங்கு அவருக்கு அவரே சரக்க ஊத்திக்கிட்டு இப்ப யோசிச்சு பார்ப்பாரு. மாஸ்டர், இந்த ஒரு வார்த்தையை சொல்லி என்னைய கூப்பிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் யாராவது என்னைய கூப்பிட்டு. ஆனாலும் இப்ப கேட்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் இல்லை, அப்படித்தானே அப்படின்னு சொல்லி வானத்தை பார்ப்பாரு. அங்க நம்ம ஜோபில் தெரிவான். இப்ப நம்மளுக்கு நம்ம அண்ணாத்தையை தான் காட்டுவாங்க. ஸோ நம்ம அண்ணாத்தையை பார்க்கறதுக்காக நம்ம வீப்பெங் வந்திருப்பாரு. ஸோ அவரு வந்துட்டு நான் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 நாளா அவர் ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம அண்ணாத்தையும் சொல்லுவாரு, கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிரும். ஆமா, எல்லா விஷயமும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே எல்லாமே சரியாதான் போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம முரீம் சைட்ல இருந்து கூப்பிட்ட ஆளுங்க எல்லாருமே ஃபயர் கிங்கை பார்த்ததுனால எல்லாருமே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதாவது அந்த கிங் சாங்ஷான் ஒரு குட்டி பையன் இருந்தான்ல, அவனும் வந்துட்டு ஃபயர் கிங் ஆட்டோகிராஃபா வாங்கிட்டானா. அவனும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான் போல. ஸோ அதை நமக்கு காட்டல. ஆனா ஃபயர் கிங்கோட ஆட்டோகிராஃப் வாங்கினதுனால அவனும் சந்தோஷமாயிட்டான். அந்த ஒரு காரணத்தினால கவர்மெண்ட்டே சந்தோஷமான மாதிரி தான். ஸோ இதையும் பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறவங்க யாரும் எந்த விதமான குறையுமே சொல்லல. இதனாலேயே எல்லாரும் ஜின் ஃபேமிலியை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முரீம் சைடு இல்லாம மெர்ச்சன்ஸும் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பணத்துக்காக தான் வந்தாங்க. ஸோ பணம் கரெக்டா இருக்கிற வரைக்கும் எல்லாமே சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீப்பெங் சொல்லுவாரு. உடனே நம்ம அண்ணாத்தை கேட்பாரு, அது ஓகே, சரி நம்மளோட பட்ஜெட் எவ்வளோ, ஓரளவு சரியா தான் இருக்கா, மிச்சம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இதை கேட்ட உடனே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீப்பெங் சொல்லுவாரு. என்னது அந்த அளவுக்கு இல்லையா அப்படின்னு நம்ம அண்ணாத்தை கேட்கும்போது, ஆமா நான் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றது நம்ம கிஃப்ட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கோமே மற்றவங்க கிட்ட இருந்து, அது எல்லாத்தையும் அடைச்சு வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இடம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே 2 குடோன் ஃபுல் ஆகுற அளவுக்கு இவங்க கிஃப்ட் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்களாம். இப்ப மிச்சம் வந்துகிட்டு இருக்கிற கிஃப்ட் எல்லாத்தையும் எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியாம அந்த பக்கத்துல இருந்த ஏதாவது ஒரு பில்டிங்க வேற ஏதோ ஒரு பில்டிங்குள்ள இப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு எல்லா சைட்ல இருந்தும் இவங்களுக்கு கிஃப்ட் வந்துகிட்டே இருக்கான். இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா நம்ம ஃபயர் கிங் தான். நம்ம ஃபயர் கிங்கு நம்ம ஜின்னை அவரோட டிசிப்ளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு ஜின் ஃபேமிலி மேல நிறைய பேருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. இதனாலதான் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஷர்ஸையும் நிறைய கிஃப்டையும் அமுச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஜின் ஃபேமிலிக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காம இருந்தாங்கல்ல, அவங்க கூட நிறைய பேரு இந்த ஃபயர் கிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுட்டு இன்னும் அதிகமான பொருட்களை இவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஜின்னோட ஃபேமிலி ஒரு நல்ல நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் நம்ம ஜின்னையும் நம்ம ஃபயர் கிங்கையும் தான் காட்டுவாங்க. ஸோ நம்ம ஃபயர் கிங்கு நம்ம ஜின்னை இந்த ஜின் ஃபேமிலியோட எஸ்டேட்டுக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. உடனே நம்ம ஜின்னு அவர் கொண்டு வந்த அந்த ஒரு பேக் என்ன அப்படின்றத பத்தி கேட்பான். அவர் உடனே இந்த பேக் தானே இது, அப்புறமா உன்னைய ரொம்ப சந்தோஷப்பட வைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாரு. சந்தோஷமா, எதுவும் சரக்கு இறக்க எடுத்துட்டு வந்திருக்காரா அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிப்பான். சரி அதை நம்ம அப்புறமா தான் இப்போ யூஸ் பண்ண போறோம், இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஜின்னும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்ட உடனே சிம்பிளான விஷயம்தான், என் கூட நீ சண்டை போட போற அப்படின்னு சொல்லுவாரு. என்னது சண்டையா? ஆமா, நீ என் கூட சண்டை தான் போட போற, உன்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி நீ சண்டை போடலாம். 30 நிமிஷம் உனக்கு நான் 30 நிமிஷம் டைம் தரேன். இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஸ்டெப்
தள்ளி எடுத்து வச்சுட்டேன்னா நீ ஜெயிச்சதா அர்த்தம். என்ன சண்டைக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஜின்னுக்கு அந்த குவெஸ்டும் ரெடி ஆயிரும். நம்ம ஜின்னு ஜஸ்ட் இந்த ஃபயர் கிங்கை மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து தள்ளி எடுக்க வச்சுட்டானா இந்த ஒரு குவெஸ்டில் நம்ம ஜின்னு ஜெயிச்சதா அர்த்தம். இப்போ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபயர் கிங்கும் கேட்பாரு. 30 நிமிஷமும் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஜின்னும் வேகமாக தன்னோட ஸ்பியரை யூஸ் பண்ணி இவரை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம ஃபயர் கிங்க்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு 20 வயசு கூட ஆகாத ஒரு பையன், அதுவும் மார்ஷியல் ஆர்ட்ஸை வெறும் 3 மாதம் கற்றுக்கிட்ட ஒரு பையன் எப்படி இந்த அளவுக்கு ஸ்பியர்ல சூப்பரா சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு. அது மட்டும் இல்லாம இவன் சண்டை போடுறத பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்பியர் மாஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு சண்டை போடுவாங்களோ அந்த அளவுக்கு சூப்பரா இந்த ஸ்பியரை யூஸ் பண்ணி சண்டை போடுறான். இவனோட ஃபார்ம்ல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நிறைய தடவை இவன் உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி, அதாவது அந்த மாதிரி சண்டைகளை போட்டு நிறைய ரியல் பேட்டில்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஆள் மாதிரி சண்டை போடுறான். உண்மையிலே இது ஒரு மிஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜின் இருக்கான்ல, அவன் கரெக்டாக தன்னோட ஸ்பியரை யூஸ் பண்ணி இவரோட காலில் அட்டாக் பண்ணலான்னு போவான். உடனே அவரும் மேலே ஜம்ப் பண்ணுவார். ஜம்ப் பண்ணோடனே நம்ம ஜின்னோ அவ்வளோதான் நான் அவங்கள பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதாவது அவரை ஸ்டெப்பு தனியாக எடுக்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபயர் கிங் என்ன யோசிப்பாருன்னா, இந்த காலத்தோட பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் ஜீனியஸ் இவன்னு சொல்லணும்னா மேபி அது சரியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கை அந்த கீ இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னோட அந்த ஒரு ஸ்பியர் ஹெட்டை மொத்தமா உருக்கிடுவாரு. நம்ம ஜின்னு உடனே இதெல்லாம் சீட்டிங்னு சொல்லும் போது, இல்ல உண்மையான ஆரம்பமே இப்பதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காலை வச்சு அதே இடத்துல கிரவுண்ட்ல ரொம்ப வேகமா மிதிப்பாரு. அப்படி மிதிச்ச உடனே அவரை சுத்தி இருக்கிற எல்லா கற்களும் அப்படியே மேல பறக்கும். இந்த எல்லா சின்ன சின்ன கற்களையும் தன்னோட கீயை யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் நம்ம ஜின்னை நோக்கி அனுப்பி வைப்பாரு. இப்போ நம்ம ஜின்னு இதை என்னால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லா அப்படியே மொத்தமாக வெட்டிக்கிட்டே வருவான். ஒரு கட்டத்தில் எல்லா கல்லையும் வேப்பரைஸும் பண்ணிடுவான் தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி. பரவாயில்ல, இதை தடுத்துட்ட, இதை எப்படி தடுக்கிறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு தன்னோட கையில் டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை எடுத்துட்டு வருவார். இப்போ இந்த ஒரு அட்டாக்கும் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனை கிரியேட் பண்ணும். நம்ம ஜின்னு இந்த அட்டாக்கை தடுத்துருவான். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஃபயர் கிங்கு ஹஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜின்னு இந்த டிவைன் பாம் ஆஃப் ஃபயரையே அந்த பக்கமா தடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கானா. அதனால மூஞ்சியில நல்லா கறி வாங்கியிருக்கா. அந்த அளவுக்கு நம்ம ஜின்னோட மூஞ்சியே கருகி போயிருக்கு. இருந்தாலும் நீ விழுகாம இருந்தீல, அதையும் அதை பிளாக் வேற பண்ணிட்டீல, அதுக்காக உன்னைய பாராட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு, ஏங்க நீங்க ரூல் சொல்லும் போது நீங்க பிளாக் மட்டும் பண்ணுவேன் தானே சொன்னீங்க, அப்படின்னோடனே நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாரு. சை, இருந்தாலும் ஃபயர் கிங்னு ஒரு ஆளு என்ன மாதிரி, அதுவும் உங்க பேர வயசுல இருக்கிற ஒரு சின்ன பையன் கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி சண்டை போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு, ஆமா நீ மட்டும் என்ன பண்ற, உன்னோட தாத்தா வயசுல இருக்கிற ஒரு ஆளுக்கு எதிரா ஸ்பியரை யூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்கே, இது மட்டும் நியாயமா? அது மட்டும் இல்லாம உன்னைய நீயே ஸ்லீப்பிங் டிராகன் ஆஃப் ஷாங்ஷின்னு கூப்பிட்டுக்கலாமா இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா நீங்க ஒரு சுப்ரீம் பீக் மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர், அப்படி இருக்கிறப்ப உங்களை எதிர்த்து என்ன சும்மா வெறுங்கையிலேயே சண்டை போட முடியும்னு கேட்பான். ஆமா, உன்கிட்ட தான் நேச்சுரல் மார்ஷியல் பாடி இருக்கே, நீ வெறுங்கையில சண்டை போட வேண்டியதானே, ஏங்க இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு ஜின்னு கேட்கும் போது, ஆமா நீ சொன்னது மட்டும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் கிங் கேட்பாரு. இந்த ஆளை என்ன பண்றதுனே தெரியலையே, என்னை ரொம்ப விருப்பேத்துறாரே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நான் உங்களை உண்மையிலேயே ஒரு ஸ்டெப்பு தள்ளி எடுக்க வச்சேன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பான். என்னது, என்னையே ஒரு ஸ்டெப்பு தனியா எடுக்க வச்சிருவியா, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்ப அவ்வளவு நேரம் கூட இல்ல, இப்ப என்ன பண்ண போற, இப்ப உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப நம்ம ஜின்னு கிட்ட உண்மையிலே நேரம் இல்ல, வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. இந்த 3 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஜின்னால இதை பண்ண முடியுமான்னு யோசிப்பான். இருந்தாலும் நம்ம ஜின்னு அதுக்காக ஒரு வழி வச்சிருப்பான். என்ன தெரியுமா, இப்ப இந்த ஃபயர் கிங்கை பார்த்து சொல்லுவான், என்ன பண்றது, நீங்க ஒருவேளை என்னை எதிர்த்து அட்டாக் பண்ணாம வெறுமனேன் பிளாக் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி இந்த போட்டியில கூட நான் ஜெயிச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, அதனால ஒன்றும் இல்லை. சரி நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, நான் ஒருவேளை உங்களை எதிர்த்து ஜெயிச்சிட்டேன்னா ஃபயர் கிங்கோட பேருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டுரும் பாருங்க. அந்த கலங்கரை விளக்கத்தெல்லாம் நான் ஏற்படுத்த விரும்பலை. இந்த என்னோட வாய் தான் இப்படிலாம் சொல்லுது, இந்த வாயை நானே அடிச்சுக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உடனே இதை கேட்டு வெறுப்பாயிடுவார் நம்ம ஃபயர் கிங்கு. நீ என்ன பண்ண ட்ரை பண்றன்றது எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு,
உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் உடனே அந்த ஸ்பியரை எடுப்பான். நீங்க சொன்னதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஜின்னு அவரை நோக்கி இப்படியே பொறுமையா நிற்பான். உடனே இவரும் கேட்பாரு, என்ன பாய்சன் ஹிடன் வெப்பன்ஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது, சே அந்த மாதிரிலாம் நான் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு பெரிய ஹிட் மட்டும்தான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு பெரிய அட்டாக்கு. இப்ப அவரை பார்த்து ரெடியா இருக்கிற நம்ம ஜின்னு ஒன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அவரை நோக்கி ஒரு பெரிய மேசிவ் கீ வரும். இந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ற நம்ம ஃபயர் கிங்கு நம்ம ஜின்னை திரும்பி பார்த்து, டேய் இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஜின்னுக்கே அது அதிர்ச்சியா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஜின்னு அவரை நோக்கி ஃபயர் பண்ணால, அதனால பின்னாடி இருந்த ஒரு மலை இருக்குல்ல, அதுலயே ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்கும். ஏன் நம்ம ஃபயர் கிங்கோட கை இருக்குல்ல, அதை அவர் கீ வச்சு மொத்தமா பிளாக் பண்ணியிருப்பாரு. அப்படி இருந்தும் கூட அவரோட கையில ஸ்கிராச்சஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கு. நம்ம ஜின்னு பீக் லெவலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். அதனால அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னா அவனே நினைச்சு பார்த்ததே இல்லை. இப்ப டக்குன்னு நம்ம ஜின்னு அப்படியே மயக்கம் போட போவான். உடனே நம்ம ஃபயர் கிங்கு அங்கிருந்து வந்து நம்ம ஜின்னை பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு, நீ எதுவும் பேச வேணாம், நான் உன்கிட்ட இருந்து அப்புறமா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நீ ஜஸ்ட் ரெஸ்ட் மட்டும் எடு அப்படின்னு சொல்லி அவனோட பாடியை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாரு. இப்போ நம்ம ஜின்னு சொல்லுவான், நான் ஜெயிச்சிட்டேன் தானே அப்படின்னு. அவரும் நம்ம ஜின்னை பார்த்துட்டு, ஆமாம் நான் தோத்து போயிட்டேன், நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஜின்னு அந்த குவெஸ்ட்டை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவன் திரும்பி எந்திரிச்ச உடனே அந்த குவெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரிவார்ட்ஸ் அவனுக்கு கிடைக்கும். 4 லெவல் இன்க்ரீஸ் ஆகிருப்பான். பரவாயில்லையே 4 லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டோமே அப்படின்னு யோசிப்பான். இப்போ நம்ம ஃபயர் கிங்கை பார்த்து தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அவரும், ஓஹோ எந்திரிச்சியா, நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆகிற போல, சரி சின்ன பையன் தானே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு உடனே போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி அடுத்த ஸ்டெப்பெல்லாம் நம்ம உடனே போகலாம், இருந்தாலும் இங்க என்னை எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்பான். என்னோட பாடியும் மூவ் பண்ண முடியல அப்படின்னா என்னோட அக்கு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டீங்க, நீங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ற மாதிரி தான் தெரியுது, இல்ல தெரியல, கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பான். இங்க இருக்கு, கிடைச்சிருச்சு. என்னது, என்னோட பேண்டா? இல்ல இங்க பாத்தியா, இந்த ஹெர்ப்ஸ் தான், இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு யாங் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நார்மலான சிச்சுவேஷன்ஸ்ல இதை சாப்பிட்றதுனால பெருசா எந்த விதமான எஃபெக்டுமே இருக்காது. அப்படி இருந்தும் நான் எதுக்காக இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஹெர்ப்ல இருந்து மட்டும்தான் ஒன்னால பியூரான யாங் எனர்ஜியை எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ ஜஸ்ட் ஏதாவது ஒன்று நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து உனக்கு எனர்ஜி கிடைக்கும், ஆனா உன்னோட ஸ்ட்ரென்த்து உன்னை விட்டு போயிடும். ஸோ உன்னோட ஸ்ட்ரென்த்து அப்படியே இருக்கணும், அதோட எனர்ஜியும் கிடைக்கணும் அப்படின்னா நீ இந்த ஹெர்ப்ஸை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துட்டு வந்திருப்பாரு. உடனே நம்ம ஜின்னு, இந்த தாத்தா எனக்காக இதை பண்ணியிருக்காரா? நார்மலா இவர் இதெல்லாம் பண்ற ஆளே கிடையாது, நான் அவரோட டிசிபிள் கிடையாது, இருந்தாலும் எனக்காக இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, என்ன ஒரு நல்ல மனசு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி பூரிப்போட இருப்பான். என்னோட ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபயர் கிங் கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க எவ்வளவு நல்லவரும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லுவான். நான் நல்ல வேண்டது எனக்கே தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, இது எல்லாத்தையும் முதல்ல சாப்பிடு அப்படின்னோடனே சரி ஹி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நீ பேசிக்கிட்டே இருக்க அதனால முதல்ல உன் வாயை மூடணும்னு சொல்லிட்டு அவனோட அந்த வாய்ஸ்க்கான அந்த ஒரு அக்கு பாயிண்ட்ஸையும் ப்ரெஷ் பண்ணிடுவாரு. ஸோ நம்ம ஜின்னால பேச முடியாது, இப்போ அவனோட வாய்ஸும் வெளில வராது. இப்போ நீ இது எல்லாத்தையும் சாப்பிட போற, சாப்பிட்டு உன்னோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்போ நம்ம ஜின்னோட வாயை பிடிச்சி, உனக்கு நல்ல பிசிக் இருக்கு, ஆனா உனக்குள்ள நிறைய இம்பியூரான எனர்ஜி இருக்கு, நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா சரக்கு பொண்ணுங்கன்னு சுத்திக்கிட்டே இருந்தீல, அந்த எல்லா இம்பியூர் எனர்ஜியையும் நம்ம இத்தோட எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவனோட வாய்க்குள்ள போட்டு தொண்டைக்குள்ளேயே அதை மொத்தமா குத்தியே இறக்கிடுவாரு. இறக்கிட்டு இந்த ஒரு விஷயங்கள் மூலமா, இந்த ஒரு எலிக்சியர்ஸ் மூலமா கண்டிப்பா உன்னால எல்லா இம்பியூர் எனர்ஜியை வெளில ஏற்றிட முடியும், நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இது அவனோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று, அதுவும் பாடி பியூரிஃபிகேஷனை விட ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று. இது எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிடு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஜின்னும் 3 ஹெர்பை சாப்பிட்டுருவான். இப்ப இவரை பார்த்து சொல்லுவாரு, ஆனா இது கொஞ்சம் வலிக்க போகுது அப்படின்னு நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின்னோட அந்த ஒரு வயிறு இருக்குல்ல, இதை சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிரும்.
சூடா இருக்கிற மாதிரி நம்ம ஜின்னுக்கு தோணும். இது கொஞ்சம் வலிக்க தான் போகுது, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெரிடியன்ஸை ஓபன் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த வலி எல்லாமே டெம்பரவரி தான், ஆனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. இதை சொல்லி முடிக்கிறவரு நம்ம ஜின்னோட உடம்புல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் ரொம்ப வேகமா தன்னோட கீயை யூஸ் பண்ணி பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஜின்னோட உடம்புல இருந்து அப்படியே அந்த இம்பியூரான எல்லா எனர்ஜிஸும் வெளில போக ஆரம்பிச்சிடும். இவரே யோசிப்பாரு, இது எல்லாமே நல்லா தான் போகுது, ஏன் ரொம்ப வேகமாகவும் நடக்குது, அவனோட எனர்ஜி ரொம்ப வேகமா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு எல்லா பக்கமும். இந்த 30 வருஷத்துக்கான எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப இந்த எனர்ஜியை முதல்ல ரேம்பேஜ் பண்ண விட்டு அது மூலமா இவனோட மெரிடியன்ஸை ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஆனா இப்பதான் அவர் ஒன்ன கவனிப்பாரு, இவனோட இம்பியூரான எனர்ஜி எல்லாமே வெளில போகுது. இது அட்லீஸ்ட் 6 மணி நேரமாவது எடுக்கும் நான் நினைச்சேன், ஆனா 2 மணி நேரத்துக்கே இது நடக்க ஆரம்பிச்சிருச்சா? நேச்சுரல் மார்ஷியல் பாடி இருக்கிறதுனால இது எல்லாமே நல்லா தான் நடக்குது போல. பரவாயில்ல, 30 வருஷத்துக்கான எனர்ஜியை இவன் ஈஸியா எடுத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. இப்ப நம்ம ஃபயர் கிங்க்கு டக்குன்னு ஒரு யோசனை வரும், ஏன் இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது? இவனுக்கு நேச்சுரல் மார்ஷியல் பாடி இருக்கிறதுனால கண்டிப்பா இது பாசிபிள் தான், அதுவும் என்னோட உதவி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஜின்னை பார்த்து சொல்லுவாரு, இப்ப நம்ம உன்னோட கன்செப்ஷன் அண்ட் கவர்னர் வெசல்ஸை ஓபன் பண்ண போறோம், அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, இது ரொம்ப அதிகமான அளவு வலியை ஏற்படுத்தும். நம்ம ஜின்னு இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு வலியை ஏற்படுத்துமா? ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட நம்ம ஜின்னோட உயிருக்கே ஆபத்து இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஜின்னு தான் இதுக்கு ஒரு கரெக்டான முடிவை எடுக்கணும். இத நம்பிக்கை வச்சு நம்ம ஜின்னு ஆரம்பிக்கணுமா இல்லையா அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். நம்ம ஜின்னு உடனே அவனோட கண்ணை சிமிட்டுவான். இப்ப இந்த ஃபயர் கிங் யோசிப்பாரு, இவன் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எதை பத்தியுமே யோசிக்காம டக்குன்னு இதை ஒத்துக்கிட்டானே, அப்படின்னா என் மேல இவன் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கானா? அப்ப சரி, இது எல்லாத்தையும் இப்பவே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபயர் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உடனே நம்ம ஜின்னுக்கு அவனுக்கு முன்னாடி குவெஸ்ட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஜின்னு யோசிப்பான், டேய் நான் நார்மலா தானடா கண்ணை சிமிட்டுனேன், என்னடா சிஸ்டம் நீ உடனே குவெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு. இப்ப நம்ம ஃபயர் கிங் தன்னோட எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம ஜின்னோட அந்த ஒரு கன்செப்ஷன் வெசலை ரொம்ப ஃபோர்ஸா ஓபன் பண்ண ஆரம்பிப்பாரு. நம்ம ஜின்னுக்கு அதிகப்படியான வலி ஏற்படும். உடனே எல்லாமே அப்படியே கருப்பா தெரியும். கருப்பா தெரிகிறது டக்குன்னு வெளிச்சமா தெரிய ஆரம்பிக்கும். தூரத்துல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம ஜின்னும் அதோட பக்கத்துல போவான். அது ஒரு குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிடுவான். என்னது இது குழந்தை, யாரு நீ, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்ட உடனே அந்த குழந்தை திரும்பி பார்த்து, யோ தகப்பா, நான் என்ன பொறப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு கண்ணை முழிப்பான் அப்படின்னு. இப்ப ஒரு வாய்ஸ் மட்டும் நம்ம ஜின்னோட காதுக்குள்ள கேட்கும், நீ கொஞ்சம் பொறுமையா பொறுத்துக்கோ, இதை ஒருவேளை தாங்கிக்க முடியலைன்னா நீ இறந்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்கும். நம்ம ஃபயர் கிங்கோட வாய்ஸ் தான் அது. நம்ம ஜின் யோசிப்பான், சாவா எனக்கா, அதுவும் இவ்வளோ கேவலமாவா? எத்தனையோ தடவை இந்த சாவை நேரில் பார்த்தவன் தான் இந்த ஜின். இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பா சாக மாட்டேன். என்னோட பெயினை தாங்கிக்கிட்டு நான் சாவையும் எதிர்த்து சண்டை போட்டு வெளில வருவேன். கண்டிப்பா இதுல சாதிச்சு காட்டுவேன். நான் இதை கண்டிப்பா பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு தன்னோட எனர்ஜியை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் தன்னோட கீழே இருக்கிற ஒரு எனர்ஜியை எடுப்பான். அதை எடுத்து அதை அவன் ஹர்பு சாப்பிட்டான்ல, அது மூலமா கிடைச்ச அந்த ஒரு எனர்ஜியோட சேர்ப்பான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போய் நம்ம ஃபயர் கிங்கோட எனர்ஜியோட சேர்த்து மொத்தமா இந்த எனர்ஜிஸை வச்சு அவனோட அந்த கன்செப்ஷன் வெசலை ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். அவ்வளோதான். இப்போ ஒரு வழியா இது எல்லா எனர்ஜியும் ஒன்னா கம்பைன் ஆனதுனால நம்ம ஜின்னோட கன்செப்ஷன் வெசல் ஓப்பன் ஆயிடும். நம்ம சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நம்ம ஜின்னுக்கு அப்படியே மொத்த உலகமும் வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்கும். எல்லாமே லைட்டா மாறின மாதிரி இருக்கும். நம்ம ஜின்னு இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய மலையோட ஒரு சின்ன பகுதி தான் அப்படின்றது தான் நம்ம ஜின்னுக்கு இப்ப புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான வழி எல்லாத்தையும் நம்மளால தாங்கிக்க முடியும், தாங்கிக்கிட்டா தனக்கு நிறைய உயரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு புரிஞ்சுக்கிட்டா. இப்ப நம்ம ஜின்னோட ஸ்தோல் பட்டையில கையை வச்சு, நீ உண்மையிலே சாதிச்சிட்ட, இது எல்லாத்தையும் நீ தாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு. நம்ம ஜின்னும், தாத்தா நீங்க எனக்காக இவ்வளோ பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது எல்லாத்துக்கும் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு யோசிப்பான். இப்போ உடனே இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு, இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா நம்ம கவர்னர் வெசலையும் ஈஸியாவே ஓப்பன் பண்ணிடுவோன்னு. என்னது கவர்னர் வெசலா?
அப்போ ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, இன்னொன்று வேற இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பான். ஐயையோ, அப்ப இதை திரும்பியும் பண்ணணுமா அப்படின்னோடனே நம்ம ஜின்னு வேக வேகமா கண்ணை சிமிட்டுவான். இதை நான் பண்ணவே மாட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு. உடனே அவரு, ஓஹோ பரவாயில்லையே, இது எல்லாத்தையும் ரெஸ்ட் கூட எடுக்காம அடுத்தே பண்ணணும்னு நீ ஆசைப்படுறியா, உண்மையிலே உன்னோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன், இப்பவே ஆரம்பிப்போம் அப்படின்பாரு. ஐயையோ, அவசரப்பட்டு தப்பான பக்கம் கண்ணை சிமிட்டிட்டேனே, இந்த பக்கம் தலையாட்டி இருக்கணுமே, லூசு பயண்டா இந்த ஜின்னு, மூளைய முக்காடு போட்டு எப்ப பார்த்தாலும் உள்ளேயே வச்சுக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேனே, யோ ஒரு நிமிஷம் பொறுமையா இரியா, இனிய கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியான்னு சொல்ல சொல்ல அவரும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஒரு வழியா சாயந்தரமும் ஆயிடும், நம்ம ஜின்னோட கவர்னர் வெசலையை ஓபன் பண்ணிடுவாங்க. நம்ம ஜின்னோட உயிர் அப்படியே போயிட்டு போயிட்டு வரும். ஆஹா, என்னோட உயிர் என்னைய விட்டு வெளில போக போகுது, நான் பரலோகம் அடைய போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் நம்ம ஜின்னு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான், இதுக்கப்புறம் வரப்போற கதை எல்லாத்துலயும் நம்ம ஜின்னு என்னென்ன பண்ண போறான் அப்படின்றத அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.